மீசான் டிவி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொலியில் நாங்கள் முழுக்க எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்குர்ண பிரதேசத்தில் வர வெள்ளம், அதே போல் கடந்த தினத்தில் நடைபெற்ற ஒரு தீ அனர்த்தம் சம்பந்தமாக இலங்கையினுடைய தேசிய ஒரு ஊடகத்தில் இந்த அனர்த்தங்கள் அக்குர்ண மக்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளணும், இது இறைவனுடைய சாபம் அல்லது இறைவனுடைய வேதனை அப்படின்னு ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டியும், அக்குர்ண மக்களுடைய வாழ்க்கை தரம் அல்லது வாழ்க்கை பாங்கு முஸ்லீம்களுக்கும் அதே போல் இஸ்லாத்திற்கும் அவப்பேர் ஏற்படுத்துது அப்படின்னு ஒரு விமர்சனம் காட்டமாக முன்வைக்கப்பட்டது. உண்மையிலே சோதனை எது, வேதனை எது என்ற ஒரு புரிதலை உண்டாக்குறதும், அதே போல் அக்குர்ண வாழ் மக்கள் உண்மையிலே ஒரு தலைக்குணவை ஏற்படுகின்ற விதத்தில் தான் வாழ்கிறார்களா என்ற ஒரு விஷயத்தை வரலாறு ரீதியாக நாங்கள் அடையாளப்படுத்துறதும் தான் இந்த காணொலியுடைய நோக்கம். யாருடைய உள்ளங்களையும் புண்படுத்துவதற்காக அல்ல. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை சேரும். சரி, இதில் நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாவது ஒரு சோதனை, ஏதாவது ஒரு விபத்து, ஒரு அனர்த்தம் நடந்தால் நாங்கள் இதை ரெண்டு வகையாக பார்க்குறோம், ஒரு வழக்கார பார்க்குறோம். ஒன்று பிடிச்சவங்களாக இருந்தால் இது ஒரு சோதனை, இதை பொறுமையாக இருந்து நம்ம கடந்து போகும் என்று ஆறுதல் சொல்கிற ஒரு விஷயமும், பிடிக்காதவங்களாக இருந்துட்டா இது இறைவன் கொடுத்த தண்டனை, இப்படியும் கொடுக்கணும், இதுக்கு மேலேயும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வக்கிரம புத்தியை கக்குற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். உண்மையிலே சோதனை எது, உண்மையிலே வேதனை எது அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். நாங்கள் சோதனைக்கும் வேதனைக்கும் வேற்றுமையை பார்த்தமாக இருந்தால், சோதனை அப்படின்றது கூலியாக ஒன்றை கிடைக்கிறதுக்கான ஒரு அடிப்படை. அதனூடாக நமக்கு கூலி கிடைக்கும், நன்மாராயம் சொல்லப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன இலமல் ஜஸா, கூலி வெகுவாக கிடைக்கணுமா மா இலமில் பலா, சோதனை பெருசாக இருக்கணும். அப்போ ஒரு மனிதனுக்கு கிஃப்ட் கிடைக்கணுமாக இருந்தால் பெரிய அளவில் சோதிக்கப்படணும். இன்னொரு இடத்துல சொல்லப்படுறது இறைவனுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களை அதிகமெல்லாம் சோதிச்சு பார்ப்பான். பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்க. அப்போ சோதனத்தினுடைய முடிவு நமக்கு வெகுமதிகளை தாரதாக இருக்கும். அதனால தான் அதிகம் சோதிக்கப்பட்டவர் நபிமார்கள். ரசூல்லா வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, உடுத்த ஆடையோட ஊரை விட்டு துரத்தப்பட்டவங்க. எல்லா காலகட்டங்களும் ரசூல்லா அதை கடந்து போனாங்க. எனவே சோதனைகள்ன்றது இந்த உலகத்தில் கிடைக்கிற ஒரு விஷயம். மறுமையில் சோதனைகள் கிடையாது, கபரில் சோதனைகள் கிடையாது. இதுதான் சோதனை பற்றிய அடிப்படையான ஒரு விஷயம். சரி, வேதனையை விளங்கப்படுத்தினா சோதனை இன்னும் தெளிவாக நமக்கு விளங்கும். வேதனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அதாப் அல்லது இகாப்னு சொல்கிறது இந்த உலகத்தில் வேதனை தண்டனை வருமா அப்படின்னு கேட்டால் அரிது, வர முடியாது என்பதல்ல, மிக அரிது. அப்போ வேதனைக்கான காலங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா, மறுமையுடைய வாழ்க்கை, அதுக்கு முற்பட்ட காலம் மன்னருடைய வாழ்க்கை. மறுமையை பற்றி யௌமுல் இகாப், தண்டனைக்குரிய நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எனவே மறுமையும் மன்னரையும் தான் தண்டனைக்கு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இடங்கள். உலக வாழ்க்கையில் பெரும்பாலும் தண்டனை வர்றது அரிது, குறைவு, வராது என்பதல்ல. அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனில் சொல்லுகிறான், உயிரினங்கள் செய்கின்ற பாவத்திற்கு அவ்வப்போது தண்டனை கொடுப்பதாக இருந்தால் இந்த உலகத்தில் உயிரினங்கள் எதுவும் இருக்காது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். இது அது நடக்காது என்பதுக்கல்ல, அரிது என்பதை குறிக்குது. அதே போல அதாப் என்பதுக்கான இன்னொரு தெளிவூட்டல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அதாப் அது கிடைத்தால் இறைவனிடமிருந்து கிடைக்கும். அது ஒன்றுக்கான கூலியாக அமையும், கூலியை வாங்கி தராது. கூலியை வாங்கித்தரதுக்கான பேஸ் அல்லது ஒன்றினுடைய விளைவு, ஒன்றினுடைய ரிசல்ட். எப்போது செய்த தவறுகளுக்கான தண்டனை, அது சோதனை அல்ல. இந்த தண்டனை வந்தால் இந்த தண்டனையிலிருந்து மனிதர்களை, அந்த சமூகத்தை பாதுகாக்க முடியாது. அந்த சமூகம் அதோட அழிஞ்சிடும். அதுக்கு பின்னால் அவர்கள் உயிர் வாழவும் முடியாது. இதை பற்றி குர்ஆன் எப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாப், அதாப் என்ற வேதனை வரும் அவர்களுக்கு மின் ஹைது லா யஷ்உரூன் மின் பயானியா, அதாவது இந்த அதாபுடைய, இந்த தண்டனுடைய கேட்டகரிஸ் எப்படி இருக்கும், தன்மை எப்படி இருக்கும்ன்றதை விளங்கப்படுத்துவது பயானியா. மின் ஹைது லா யஷ்உரூன், அவர்கள் உணராத வகையில் அந்த தண்டனை சேரும். அப்படின்னா உணர்ந்த என்ன நடக்கும்? உணர்ந்த அலர்ட் ஆகுவாங்க. அலர்ட் ஆனால் அதுலேருந்து பாதுகாப்பு பெறதுக்கான வழிமுறைகளை செஞ்சு கொள்வாங்க. இப்போ அல்லாஹ் இதை சொல்ல கினாயா, அதாவது இதெல்லாம் நடக்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பையே அவங்களால் எடுக்க முடியாது. உணர்ந்தா தானே அடுத்ததெல்லாம் செய்ய போறீங்க. கினாயா, அதெல்லாம் செய்ய முடியாது என்பதற்கான ஒரு கினாயா, உணர்ற ஆரம்ப ஸ்டேஜே இல்லை. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இதை அல்லாஹ்வை இயலாமல் ஆக்க முடியாது. வமாஹும் பிமுஅஜிஸீன், இதுக்குள்ள யார் உள்வாங்கப்படுவாங்களோ அவங்க அல்லாஹ்வை இயலாது ஆக்கின்றவர்களாக ஆக்க முடியாது. அப்படின்னா ஒரு திட்டமிட்ட ஒரு விஷயம், இது சபபுகளை தாண்டி நடக்கிற ஒரு விஷயம். அப்ப அதாப்ன்றது
பாதுகாப்பு பெறவே முடியாது. அவங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது, பிறராலும் அவர்களை பாதுகாக்க முடியாது. இதுதான் அதாபுக்கான கேட்டகரிஸ். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபிரௌனுக்கு வந்த இறுதியான நீருக்குள்ள மூழ்கடிக்கப்பட்டது அதாப். நும்ரூதுக்கு வந்தது அதாப். அதே போல ஆது சமூதுக்கு வந்தது அதாப். சத்தத்தை கொண்டு அழிக்கிறதுன்றது ஒரு சாத்தியமா? மனிதனால முடியாத ஒரு விஷயம். அதே போல காற்றை கொண்டு அல்லாஹ் அழித்தான். இவர்களை பாதுகாக்க முடியாமல் அவர்கள் அழிந்து முடிந்தால் அதுக்கு பேர் அதாபு. கால ஓட்டத்தில் அவ்வப்போது சில பிரச்சனைகள் வருவது சோதனை. சோதனைக்கு பிற்பாடு மனிதன் உயிர் வாழ்ந்தால் அது வேதனையோ தண்டனையோ கிடையாது. அத்தோடு மனிதன் அழிந்தால், அந்த சமூகம் அழிந்தால். நான் கேட்பதெல்லாம், வெள்ளம் வருவதும் உண்டு, தீ அனர்த்தம் வருவதும் உண்டு. இதனால் அக்குற மக்கள் அழிந்து விட்டார்களா? வெள்ளம் என்பது அக்குறைக்கு மட்டும் புதிதான ஒரு விஷயமா? இங்கெல்லாம் வெள்ளம் வந்திருக்குது. கடந்த காலங்களில் மேல் மாகாணத்தில் வெள்ளம் வந்துச்சு. அது வேதனை அல்ல, அது ஒரு சோதனை, அவ்வளவுதான். எனவே அக்குறையில் ஏற்பட்டுகிட்ட இந்த வெள்ளங்களோ அல்லது தீ அனர்த்தமோ ஒரு நாளும் வேதனையை பறைசாட்டாது. அந்த தீ அனர்த்தத்தை அணைக்க முடிஞ்சிச்சு, அதுக்கான சபபுகளை செஞ்சாங்க, உயிர் சேதம் இல்லாமல் வெளியே வந்தாங்க. வெள்ளம் வந்துச்சு, கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்தாங்க, அவ்வளவுதான். இழப்புகளுக்கு கூலி உண்டு என்று குர்ஆன் சொன்னால் அதற்கு பேர் சோதனை. இழப்புகள் ஒரு முன்மாதிரியாகவும் அழிந்து ஒரு சமூகமாக மாறுமா, ஆத் சமூக கூட்டம் மாறி அழிந்து மண்ணோட மண்ணா ஆனால் அது வேதனை. இப்போது எனக்கு புரிந்திருக்கும், இது சோதனையா வேதனையா? எனவே சோதனைக்கு வேதனைக்கும் உள்ள வேற்றுமை இதுதான். அதிலிருந்து மக்களை பாதுகாக்க முடியாது, அந்த சமூகம் அழிஞ்சே தீரும். எனவே இது போன்ற இடங்களில் நாம் ஈமானிய ரீதியாக பார்க்கின்ற பார்வை ஒன்று இருக்குது. அதுதான் இது. உண்மையிலே வரலாறு ரீதியாக பார்த்தா அக்குருண மக்கள் ஒரு தலைகுனிவை இஸ்லாமிய சமூகத்திற்கு முஸ்லீம்களுக்கு ஏற்படுத்திய ஒரு வரலாறு கொண்டவர்களா என்று கேட்டால் இல்லை. நான் 2 ஆலிம்கள், முக்கியமான ஆலிம்கள் தொடர்புகள் கேட்டேன். ஜமியத்துல் உலமாவுடைய தலைவராக இருக்கின்ற அஷேக் ஷியாம் அவர்களையும், அதே போல பரீரா அரபு கல்லூரியினுடைய ஸ்தாபகரும் அதனுடைய அதிபருமாக இருக்கின்ற ஜவுஃபர் ஹசரத் அவர்களை கோல் பண்ணி பல விஷயங்கள் கலந்துரையாடினோம். அதில் இருக்கிற விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதில் இந்த சமூகத்திற்கும் இந்த அக்குறை வாழ் மக்கள் எவ்வளவு தூரம் முன்மாதிரியாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு அங்கு இருக்கிற பல நிறுவனங்களுடைய ஒர்க்கை பற்றி நான் தெரிஞ்சு கொண்டதில் அந்த விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள போறேன். அதில் முக்கியமான விஷயம் பைத்து ஜக்கா. 20 வருஷங்கள் உருவாக்கப்பட்டது. மிக முக்கியமாக வருஷத்துக்கு அவங்க 25 கோடியை மக்களுடைய ஏழைகளுடைய பயன்பாட்டிற்கு அவங்க அதை செலவழிக்கிறதா சொல்லப்பட்டது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மாசத்துக்கு 25 லட்சம் வேற அவங்க செலவழிக்கிறாங்க. ஆதரவற்றவங்க, அனாதைகள், வயோதிபர்கள், நோயாளிகள் என்ற மாதம் கொடுப்பனவு பின்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 25 கோடி வேறையா, 25 லட்சம் மாதம் 12 மாதங்களும் அவங்களுடைய பைத்து ஜக்காவோட ஆஃபீஸ் இயங்குது. இதே போல மாட்டு மதத்தவர்களுக்கு இவங்க வீடு கட்டி கொடுக்கறது, தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குற பல்வேறு திட்டங்களை செஞ்சிருக்கிறாங்க. இவங்க முன்மாதிரி இல்லாதவங்களா? சுயநலவாதிகளான்னு கேட்குறேன். வியாபாரத்தில் மோசடி செய்கிறவங்களுக்கு இந்த மனப்பாங்கு வருமா? அடுத்த ஒரு விஷயம் தான் தொழில் வாய்ப்பு, வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் மட்டும் 150 பேருக்கு மிடில் ஈஸ்ட்ல தொழில் வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு அரசு செய்கிற ஒரு வேலையை அந்த ஒரு சமூகம் செய்கிறது உண்மையிலே ஒவ்வொரு அக்குர்ண பிரஜையும் கொலரை தூக்கி பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். பைத்துல் மால் ஒரு நிதியம் இயங்குது. வட்டி இல்லாத கடன் கொடுக்குறாங்க. கடனை திருப்பி செலுத்தாட்டியும் பரவாயில்ல, தொழிலை முன்னேறியா அள்ளி கொடுக்குற ஒரு வழக்காரு பாருங்க. பைத்து ஜக்கா வேறையா, பைத்துல் மால் வேறையா? சமூக தக்காஃபுல், ஒவ்வொரு மனுஷனும் உயரணும்னு ஒரு மனப்பாங்கு. இது சுயநலமா? இது முன்மாதிரியாக இல்லையா? இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு கல்விக்காக இவங்களுடைய பயணம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை தேடி பார்த்ததுல உண்மையிலே நமக்கு தெரியும், ரஹ்மானியா என்ற மதரசான்ற பேரை விட அக்குர்ண மதரசான்றது அதுக்கு அப்படி சொல்றதா எல்லாருக்கும் தெரியும். அதை அவ்வளவு ஒரு மக்களுடைய உழைப்பால் உருவானது. 53 வருஷங்கள் பலாயிரக்கணக்கான ஆலிம்களையும் ஹாஃபில்களையும் உருவாக்கி மிகப்பெரிய ஒரு சேவையை செய்து. எத்தனை வருஷம்? 53 வருஷம். மீசானி அரபு கல்லூரி ஒரு யூனிவர்சிட்டியோட தரத்தில் அதனோட பில்டிங் செட்டப், ஸ்விமிங் பூல் வச்சு, பேட்மிண்டன் வச்சு, ஃபுட்பால் வச்சு, எல்லா விஷயங்களும் அதை பார்க்குறதே ஒரு யூனிவர்சிட்டி, ஃபாரின் யூனிவர்சிட்டியை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அவ்வளோ தரமாக ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு. மீசானி அரபு கல்லூரி 23 வருஷங்களை தாண்டி பயணிக்குது. அதே போல ரஷீதியா, சாதியா என்று சொல்லப்படுகின்ற அரபு கல்லூரிகள். அதே போல பெண்கள் தரப்பில் பார்த்தீங்களா இருந்தால் பரீரியா 172 ஆலிம் பெண் குழந்தைகளை உருவாக்கி எல்லா மாவட்டத்திலும் அங்கே போய் படிக்கிறாங்க. 106 மாணவிகள் இப்போதைக்கு படிக்கிறாங்க. இப்படி ஒரு வளத்தை வச்சிருக்கிறாங்க. மோமினாத் என்ற ஒரு கல்லூரி, அதே போல தாருல் ஆயிஷா என்ற ஒரு கல்லூரி. ஒரு பக்கத்தில் மார்க்கத்தினுடைய விஷயங்களுக்காக அர்ப்பணத்தோட செயல்படுறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொருத்தரோட பேசினதுல சொன்னாரு, 90 விதமான அரசு பாடசாலைகளோட பில்டிங் எல்லாமே அங்கிருக்கிற கணவந்தர்களால் கட்டி கொடுக்கப்பட்டது. இப்போதைக்கு முஸ்லீம் பாலிகா ஒரு பாடசாலைகளை இப்போதைக்கு பல கோடி ரூபாயோட ப்ராஜெக்ட் பேத்துட்டு இருக்குது இந்த மக்களால். தெலுங்குகாவத்த பாடசாலை, கசாவத்த பாடசாலை, குறுங்காவத்த பாடசாலை, இதில் எல்லாமே இப்போதைக்கு பல கோடி ரூபாயுடைய பொறுமதி மிக்க செலவில் பில்டிங் அந்த மக்கள் கட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது மட்டுமல்ல, அஸ்ஹர் சென்ட்ரல் காலேஜுக்கு ஒரு பஸ்ஸை
பாடசாலை மாணவர்களோட பாவனைக்காக ஒரு தனி மனிதர் கொடுத்திருக்கிறாரு. அரசாங்கத்துக்கு எந்த சுமையும் அந்த ஊரில் இல்லை. அதே போல் ஏஜி ஆஃபீஸால் ஒரு எலெக்ஷன் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு 5 லட்சம் கொடுக்குறதாக இருந்தால் மேல்மிச்சமான பணத்தை ஒரு 10 லட்சமோ 15 லட்சமோ போட்டு அந்த குடும்பத்துக்கு ஒரு தரமான வீட்டை கட்டி கொடுக்குற ஒரு வேலை இந்த பைத்து ஜக்கா செய்யுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மக்கள் வந்து சுயநலவாதியா, ப்ராடு பண்ணுறவங்களா, அடுத்தவங்களை டிஸ்டர்பாக இருக்கிறவங்களா? அதே போல் ஏஜ் ஆஃபீஸுக்கு தேவையான வளங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு மஷூரா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்னென்னு கேட்டால், ஒரு தீ அணைப்புக்கு தேவையான வாகனங்களை செஞ்சு கொடுப்போமா அப்படி நிச்சயமாக செஞ்சு கொடுப்பாங்க. வரலாறு தான் சொல்லுது. அது மட்டும் இல்லை, கோவிடால் பாதிக்கப்பட்ட நேரம் மஜ்மா நகரில் ஜனாசாக்களை அடக்கணும், முதலாவது அதுக்கான ஜேசிபியை கொடுத்தது அக்குரண மக்கள். அது மட்டும் இல்லை, எங்கேயாவது ஒரு அனர்த்தம் நினைச்சிங்கன்னா உடனடியாக முதலாவது நிவாரண பணமோ பொருளோ அந்த மக்களுக்கு போய் சேரும்டா, அது அக்குரண மண்ணிலிருந்து தான் முதலாவது வரும். எங்களுக்கு தெரியும், ஹசன் அஸ்கரி சொல்லியிருந்தாரு, சுனாமி அடித்த நேரம் வந்து முதலாவதாக காலையில் பொருட்களோட நிவாரணங்களை வந்து கிண்ணியா மண்ணில் காலடி வச்சது அக்குரண மக்கள்னு பெருமையாக சொல்லியிருந்தாரு. இது எல்லாத்துக்கும் மேலே மூதூர் கிராமத்தை வந்து அப்படியே பொறுப்பேற்று பல கோடி ரூபாய்க்கு அங்கே வீடுகள் கட்டி கொடுத்து தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வெளி மாவட்டங்கள் அவங்க தொழில் செய்கிறதாக இருந்தால் அங்கே இருக்கின்ற பள்ளி வாயில்கள், அங்கே இருக்கின்ற ஏழைகள், அங்கே இருக்கின்ற பாடசாலைகளுக்கு முதல் உதவி அங்கே இருக்கின்றவர்களாக தான் பெறும். அங்கே இருக்கின்ற இடங்களில் மதரசாக்களை உருவாக்கி கொள்வது. நான் எத்தனையோ இடங்களில் அங்கே தொழில் செய்கிறவர்களாக அந்த ஊர் செழிப்பாக இருக்கிறத பார்க்க முடியுது. இப்படி ஒரு சுயநலம் இல்லாதவங்க, கள்ளங்கபடம் இல்லாதவங்க, இவங்க எவ்வளோ நல்ல மனசு படைச்சவங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? இப்படி தேசிய மீடியாவில் இப்படி ஒரு விஷயம் வந்துச்சு இல்லையா? இது வேற ஒரு ஊரை பற்றி பேசியிருந்தா 100கணக்கான வீடியோ வந்துருக்கும். அந்த மக்கள் வாய் திறக்கவே இல்லை. அதுலேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இறக்க வாங்கி உள்ளவங்க, பிறர் துன்பம் துடைக்கிறவங்க அப்படின்ற ஒரு விஷயம் நாங்கள் கண்டிப்பாக பேசியாகணும். அந்த மக்களை நாங்கள் பாராட்டியாகணும். இப்படி ஒரு எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கி ஒரு இஸ்லாமிய விழுமியங்களோட வாழுகின்ற ஒரு சமூகம், பிற சமூகத்தார்கள் வந்து நிறைய முன்மாதிரி மிக்கவங்களாக இவங்களை பார்க்குறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் எதனால் பேசப்பட்டது என்பது அது விடை தெரியாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. நல்ல இடங்களில் நல்லவர்களும் உண்டு, கெட்டவர்களும் உண்டு. உண்மையிலே அந்த பாதை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் நம்ம நாட்டை பொறுத்த வகையில் பாடசாலை விடுற நேரம், பாடசாலைக்கு போகிற நேரம், ஆஃபீஸுக்கு விடுற நேரம், ஆஃபீஸுக்கு போகிற நேரம் எப்போதும் புளக் ஆயிருக்கு. எந்த நகரம் இதுக்கு அப்பாற்பட்டதாக விதிவிலக்காக இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, அதுக்கு காரணம் வந்து நம்மளோட நிர்வாக அமைப்புகள் தான், நம்மளோட அரசு அமைப்பில் இருக்கிற விஷயங்கள் தான். காரணம் என்ன? ஆங்கிலேயர்கள் கட்டித்தந்த, ஆங்கிலேயர்கள் போட்டு தந்த ரோட்டில் தான் இவ்வளோ காலம் ஓடிட்டோம். 2 தசாப்தத்துக்கு முன்னே கொஞ்சம் விரிவாக இருக்குது. இன்னும் இவ்வளவு தேவைகள் இருக்கு. பாதைகள், சாலைகள், விபத்து இல்லாமல் ஒரு பாதை சரியாக அமையணும்டா, அதனுடைய விஸ்திரிப்பு எப்படி இருக்கணும்ன்றது இன்னும் அந்த மாற்றங்கள் வரல. மக்களை குறை சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. யாராவது நடு ரோட்டில் வாகனத்தை வச்சுட்டு போவாங்களா? அக்குறை பொறுத்தவரை எல்லாருக்கும் வாகனம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அரசாங்கம் அந்த பாதைகளை செப்பனிடணும். அது அரசாங்கத்தினுடைய பணி. அந்த பணிகளை பற்றி நாங்கள் பேசுறது இல்லை. அதுக்காக மன்னிப்பும் கேட்டுட்டாரா? அவரை நாங்கள் புண்படுத்துறதுக்கு இல்லை. இந்த காணொலி சோதனை என்ன, வேதனை என்ன, அந்த அக்குரண மக்களால் இன்னைக்கு இஸ்லாத்திற்கும், இஸ்லாமிய உலகத்திற்கும், இஸ்லாமிய மக்களும் எவ்வளோ பெருமைப்பட வேண்டிய விஷயங்கள், அந்த உள்ளுக்கு ஒரு கட்டமைப்போடு அவங்க வாழ்றாங்க, எவ்வளோ நல்ல பண்புகள் உள்ளவங்க என்ற ஒரு விஷயத்தை ஊடக தர்மத்துக்காக சொல்லணும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை நாங்கள் பதிவேற்றம் செய்கிறோம். எனவே நாம் உண்மையில் இந்த நாட்டுக்கு நல்ல பிரஜைகளாக பொது தளங்களிலே யாரையும் புண்படுற விதத்தில் நடக்காமல் அனைவரையும் ஒன்றிணைத்து பயணிக்கின்றவர்களாக மாறுவோமாக என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கிற விரும்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.